ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது நம்ம வீடுங்க. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா ஒரு மலை தெரியுது இல்லைங்களா? அதான் வனவாசி மலைங்க. வாங்க அந்த வனவாசி மலை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை தாங்க நம்ம வீட்டுக்கிட்டேருந்து பார்க்கும்போது தெரிகிற மலை தான் இந்த மலைங்க. இது வனவாசி மலைன்னு சொல்லிட்டுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோமா ஒரு நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும். ஆனால் இந்த லென்த்து பார்த்தோமா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு இந்த இந்த மலையே வந்து நீட்டமாக இருக்குங்க. ஹைட்டு பார்த்தோமா எப்படியும் ஒரு 250 அடி ஹைட்டு இருக்குங்க. 250 அடி ஹைட்டுங்க. நீளம் பார்த்தா 3 கிலோமீட்டருக்கு நீளம் இருக்குங்க. பேக் சைடு பார்த்தோமா தெர்மல் பவர் பிளான்ட்டுங்க. இந்த மலைக்கு பின்னாடி தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. மேட்டூர் காவேரி டேமுங்க. இந்த சைடு பார்த்தோமா நங்கவள்ளி, வனவாசி, ஜெகநாதபுரம், தாரமங்கலம், சேலம், எடப்பாடி, சங்ககிரி இந்த சைடு வந்துடுங்க. இது நல்ல ஒரு அருமையான ஏரியா. பார்த்தோமா இங்கே எல்லாமே தென்னந்தோட்டம் தாங்க. தென்னந்தோட்டம் இருக்குது, மாஞ்செடி, மாந்தோட்டம் இருக்குதுங்க. எங்கள் எல்லாமே விவசாயிங்க. எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், மாங்காய் எல்லாம் காய்ச்சி தூங்கிட்டு இருக்குங்க. இங்கெல்லாம் குத்தகைக்கு விட்டுருவாங்க. இந்த இடத்து பேர் வந்து வீரக்கல்லுங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடத்து பேர் வந்து வீரக்கல் புதூருங்க. வீரக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடம் இது. இங்கே எல்லாமே ஆடு, மாடு, கோழி இது போல் வளர்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சந்தை இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் சந்தை கூடும். ஞாயிற்றுக்கிழமை நாள் சந்தைங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அங்கே சந்தையில் போய் வாங்கிக்குவாங்க. இங்கே பாருங்கள், மலை அடிவாரத்துலேயே வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. வீடு இருக்குங்க. பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். வீடு கட்டிகிட்ருக்காங்க. தண்ணி டேங்க் இருக்குங்க. என்னென்னு பார்த்தோமா காடுகளும் இருக்குங்க. பின்னாடி பாருங்கள், அந்த டவருக்கு அடியில் காடுங்க இருக்குது. அங்கே விவசாயம் பண்ணிப்பாங்க. இந்த காடு நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே இந்த காடுலாம் நல்லாவே தெரியுங்க. வனவாசி மலை அடிவாரங்க. இங்கே எல்லாமே இலை, மாஞ்செடி, மாந்தோட்டம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா காய்ச்சலுங்க. இவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கிற இடத்துலையும் இங்கே பாருங்களேன், தண்ணி இருக்குங்க. சோளம் வரிச்சிருக்காங்க. நல்லா பசுமையாக இருக்குது. இது வனவாசி மலைங்க. இது மலை அடிவாரம், வனவாசி மலை அடிவாரம். இங்கே பாருங்கள், தென்னஞ்செடி, கள்ளச்செடி, தென்னஞ்செடி வச்சுருக்காங்க. கள்ளச்செடி போட்டிருக்காங்க. மாந்தோட்டம், தேக்கு செடி வச்சுருக்காங்க. தென்னை மரம் இருக்குங்க. இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைடு பார்த்தோமா நங்கவல்லிங்க. பாருங்கள், தென்னை மரம். இது வந்து ஒரு 25 வருஷம் தென்னை மரங்க. 25-30 வருஷம் தென்னை மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஆயுட்காலம் 30 வருஷம் இருக்கும். இங்கே பாருங்களேன், அடுத்து தென்னஞ்செடி வச்சுட்டாங்க. பாருங்கள், சின்ன சின்ன தென்னஞ்செடி வச்சுட்டாங்க. ஏன்னா தென்னஞ்செடியில் நல்ல மகசூல் இருக்குங்க. அதனால் தென்னம்பிள்ளை வைக்கிறது வந்து ஒரு இது இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே இது நம்ம வெட்டிடுவாங்க. அப்புறம் இது வந்துடுங்க. இது காய்க்கு வரும்போது இந்த பெரிய தென்னை மரத்தில் வெட்டிடுவாங்க. இது வந்து வனவாசி மலையிலேருந்து கீழே நங்கவல்லிக்கு போகிற வழிங்க. 2 பக்கமும் பாருங்கள் தோட்டம். இது மட்டும் இல்லை, இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த சுற்றி ஒரு 20 இந்த மலையை சுற்றி இருக்கிற 20 கிலோமீட்டருமே இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், தண்ணிலாம் ஊற்றிட்டுருக்கு போரில். தேக்கு செடியெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், தேக்கு செடியெலாம் வளர்ந்துருச்சுங்க. இது பார்த்தோமா தண்ணி தொட்டிங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, அது தண்ணி தொட்டிங்க. அது ஒவ்வொரு காட்டுக்கு 2 காட்டுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன தண்ணி தொட்டி கட்டிக்குவாங்க. தண்ணி அதில் வந்து நப்பிக்குவாங்க. ஏன்னா இது வந்து அந்த காலத்துலேயும் கட்டின தொட்டிங்க. இதிலேருந்து தண்ணியை வந்து காட்டுக்கு பிரித்து விடுவாங்க, திறந்து விட்ருவாங்க.